ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நம்ம சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். யூதர்கள் நடுவில் உண்டாக போகிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் திட்டம் முதல்ல புறஜாதிகளான நம்மை கொண்டு துவக்கப்படுகிறது. அடுத்து இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து எழும்புகிற 1,44,000 ஊழியர்கள் மூலம் பின்தொடரப்பட போகிறது. இது தொடரப்பட போகிற காலம் உபத்திரவ காலம். அதிலிருந்து ஆரம்பிச்சு மகா உபத்திரவ காலம் வரைக்கும் இவங்களுடைய வேலை நடந்துகிட்டே இருக்கும். உள்ள ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவனுடைய கையில் அதிகாரம், ஒரு பக்கம் ஆளுமை, ஒரு பக்கம் பலம், ஒரு பக்கம் பலாத்காரம், ஒரு பக்கம் தீமைகள் தலைவிரித்து ஆடினாலும் அதன் நடுவில் இந்த 1,44,000 கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விடப்பட்ட யூதர்களின் ரட்சிப்புக்காக வேலை செய்வாங்க. அதன் மூலம் திரளான யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவாகவும் அவர்களுடைய ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க செய்தி அப்படின்னு கேட்டால், வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் மூலம் இந்த ஜனங்கள் நொந்து போயிருப்பாங்க. வெளியே பார்த்தா நல்லாட்சி மாதிரி தெரியும், அது சாத்தானுடைய ஆட்சி. அதில் ஒவ்வொரு குடிமகனும், ஒரு கை குழந்தை கூட பாதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவர் மேலையும் சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கும். வாழ்க்கை என்பதை கொடுமையாய் மாறி போயிருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலம் எப்படி இருக்குன்னா, அநேகர் சாவை தேடுவாங்க. ஐயோ, இந்த பூமியில வாழ்றதுக்கு செத்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சூசைட் பண்ண தேடுவாங்க. சாவு அவர்களுக்கு தூரமாக விலகி போகும். சாகக்கூட முடியாதான், அந்த அளவுக்கு கண்காணிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோமே, ஒரு பரீட்சையில் மார்க் வாங்கலைன்னா சூசைடு, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைன்னா தற்கொலை, இப்படி நிறைய தற்கொலைகள் பெருகிறது. ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் ஒருவனை சாக விட மாட்டான், தற்கொலை பண்ண முடியாது யாரும். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சு, ஒரு திட்டம் வச்சு, அல்லது விஞ்ஞானத்தின் உதவினால எல்லாரையும் கண்காணித்து கொண்டிருப்பாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்நாளில் அநேகர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாகணும்னு விரும்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆட்சி அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவங்க பண்ணுகிற செயல்கள் அவ்வளோ கொடுமையாக, பேச முடியாது யாரும். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு அடங்கி போகிற வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதான் மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையாகவும் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு என்ன செய்வது? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறை இருந்தது. ஒரு ஆட்சியாளன் இல்லைன்னா இன்னொரு ஆட்சியாளன் எழுப்பிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இங்கே அவ்வளோதான், வேற யாரும் ஆட்சியாளராய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் போகிற போக்கு, அங்கே அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரம், அவங்கள வெளிப்படுத்தக்கூடிய பலம், பராக்கிரமம், அவ்வளோதான் அந்த உலகத்தினுடைய நிலை. இதில் நம்ம எப்படி வாழ்றதுன்னு ஒரு முடிவில் இருக்கும்போது தான் இவர்களுக்கு அவங்க என்ன செய்தி சொல்லுவாங்கன்னா, இல்லை, ஒரு ஆட்சி மாற்றம் வருகிறது. இந்த 7 வருஷம் அரசாட்சியின் முடிவில் ஒரு ஆட்சி மாற்றம் வருகிறது. அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அது ஆட்டுக்குட்டியானவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும். அந்த ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், சுதந்திரத்தோடு இருப்பாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க. இந்த ஆட்சி காலம் இந்த பொல்லாதவனின் ஆட்சி காலத்தை போல் அல்ல. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று இணக்கமாகவும் இருக்கும்னு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த செய்தியை சுவிசேஷமாக சொல்லுவாங்க. சொல்றது மாத்திரம் இல்லை, பல காரியங்களை நிரூபித்து காண்பிப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு எப்படியெல்லாம் பல பாதுகாப்புகளை கொடுக்கிறார் என்பதை அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ இதன் மூலம் திரளான பேர், ஆட்சி மாற்றத்தை விரும்பின பல பேர் இவருடைய செய்திக்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்படுவாங்க. அது ஒரு பெரும் திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஆட்சி 7 வருஷம், ஆனால் நாங்கள் சொல்லுகிற அந்த நல்லாட்சி என்பது 1000 வருடம். கர்த்தரே நம்ம மேலே ஆளுமை செய்வார். அந்த நாட்களில் சூரியனோ சந்திரனோ இரவோ பகலோ காற்றோ மழையோ பனியோ எது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. வனாந்திரத்தின் விலங்குகளோ விஷ பூச்சிகளோ எது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்த மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இயேசு ராஜாவினுடைய ஆட்சி என்று அந்த ஆட்சியை பற்றின காரியங்களை சொல்லுவாங்க. இதன் மூலம் அந்த ஆட்சியை விரும்பின யூதர்களில் திரளான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் இப்போ என்ன சொல்லி கொண்டு வருகிறேன்னா,
யூதர்கள் நடுவில் ரட்சிப்பு எப்படிலாம் நிறைவேறணும். 3வது காரியம் தான் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 2 சாட்சிகள் வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்தாலே சாட்சி தானே. அவர்கள் மனிதர்களாக பிறந்து வர மாட்டாங்க. சில காலங்களுக்கு முன்னால சிலர் கிறிஸ்துனே தன்னை சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா தன்னை இந்த 2 சாட்சிகளில் ஒருவர் என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பக்கத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் சில காலங்களுக்கு முன்னால தன்னை கிறிஸ்து என்று சொன்ன போது, அதை வெளிநாட்டில் இருந்த ஒருவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி, இந்த வருகிற இந்த 2 தீர்க்கதரிசிகளில் ஒருவர் நான் இவர்தான் கிறிஸ்து என்று அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நீங்க நல்ல ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க, இந்த 2 சாட்சி வருது இந்த கடைசி காலத்துல சொல்றாங்கல்ல, அந்த 2 சாட்சிகள் நான் தான் அல்லது நாங்கள் தான் அப்படின்னு சிலர் சில உபதேசங்களை கொண்டு வருவாங்க. அவர்கள் மூலம் ஏதாவது அடையாளங்கள் நடந்திருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம், அல்ல ஜனங்களை நம்ப பண்ணி இருக்கலாம். அப்படிலாம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தங்களை இந்த 2 சாட்சிகள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வருவாங்க, அடிக்கடி எழும்புவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இவர்கள் மாம்ச வழியாக பூமிக்கு வரவில்லை. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து அவங்க அந்த பூமிக்கு வரவில்லை. அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். டைரக்டா அவங்க ஏற்கனவே பிறந்தவங்க, அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க எங்கேயோ. அவங்க வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்க. அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எருசலேமில் தான் ஊழியம் செய்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கணும். இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு, நான் தான் வருகிறவனாகிய எலியா, வருகிறவராகிய எலிசா, நான் தான் ஏனோக்கு அப்படின்னு சொன்னா நம்பிராதீங்க தயவு செய்து. ஏன்னா வேதத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பூமியில இறங்கி அது வரைக்கும் தனக்கு மிஞ்சின ஒரு சக்தியே இல்லைன்னு காட்டிட்டு இருந்தான்ல அந்தி கிறிஸ்து, அவனுடைய சக்தியை மட்டுப்படுத்துவார்கள். ஜனங்கள் பார்ப்பாங்க, என்னடா இவனை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை நினைச்சோம், 2 பேரு அவங்க இவ்வளவு காரியங்களை செய்றாங்களே, அவங்கள ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு வேதத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஒரு 2-3 வசனம் மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். அந்த 2 பேர் இறங்கி வருவாங்களாம், 2 சாட்சிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கவா? அதில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக. உங்களுக்கு தெரியும், அந்த இரட்டுனா உபவாச நேரத்தில் பயன்படுத்துகிற ஒரு முரட்டு ரக துணியானது ஆனது. அது ரொம்ப ஏழைகள் பயன்படுத்தக்கூடியது. சாக்கு மாதிரி இருக்கும், சாக்கு துணி தான். அந்த இரட்டு உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாள் அளவும், 1260 நாள், 3.5 வருஷம் வருது. கணக்கு பண்ணி பாருங்க, 3.5 வருஷம் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த 3.5 வருஷத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. அப்ப அது வரைக்கும் இந்த அந்தி கிறிஸ்துவை எல்லாரும் கடவுளுக்கு விட பெரிய ஆள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவன் என்ன செஞ்சாலும் நடக்குதே, பலமான காரியம் செய்யறானே, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் கூட செஞ்சு காமிப்பான். அவனோடு கூட ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ற ஒரு ஆள் இருப்பான். அது ஒரு ஸ்பிரிட்டு. அது என்ன செய்யும்னா பிரமிக்கத்தக்க அடையாளங்களை செய்யும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட அது செய்யும். ஜனங்கள் இவன் கடவுளா, தேவனா, அல்லது மனிதனா, ராஜாவான்னு தெரியாது. இவனுடைய சக்திக்கு மேல எதுவுமே இல்லைங்கன்னு ஒரு மனநிலைமைக்குள்ள ஜனங்கள் எல்லாம் வந்திருக்கிற நேரத்தில் அவனுக்கு மாற்றாக, அவனுக்கு எதிராக கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கும் முகமாக இந்த 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. இவங்க இறங்கி வந்த போது அவன் செய்த அற்புதங்களை மேற்கொள்ளத்தக்கதான பெரிய அடையாளங்களை பூமியில செஞ்சு காட்டுவாங்க. அப்பதான் ஜனங்கள் அந்த மாய வலையிலிருந்து, மாய எண்ணத்திலிருந்து விடுபட்டு, இவன் மாத்திரம் இல்ல, இதைக்கு ஒப்பான அல்லது இதற்கு மேற்பட்ட வேறொரு சக்தி இருக்கிறது, இந்த 2 மனிதர்களுக்கு அவனால பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு அவர்கள் அந்த பிடித்திருக்கிற மாய வலையிலிருந்து கொஞ்சம் பேர் அப்படி விடுதலை அடைய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பேர் அந்தி கிறிஸ்து சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாதிரி வருமாயா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருப்பான்.
ஆனா ஒரு கூட்டம் பேர் இவனுக்கு மாற்றாக இன்னொன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதுதான் இந்த வசனத்தினுடைய, இந்த சம்பவத்தினுடைய நோக்கம். சாத்தான் மாத்திரமல்ல, அவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே சக்தி அல்ல, அதுக்கு மேற்பட்ட வேறொரு வல்லமை இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டத்தான் அந்த 2 சாட்சிகளை அனுப்புகிறார். இவங்க உலகத்துல வாழ்ந்த காலத்துல வேற ஊழியம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க செய்யற ஊழியம் சாட்சியின் ஊழியம். கர்த்தருடைய வல்லமைக்கு சாட்சி, கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சி, கர்த்தருடைய அதிகாரத்துக்கு சாட்சி, சாட்சியின் ஊழியம் செய்ய போறாங்க. ஒரு காலத்துல வாழ்ந்த போது ஒருவேளை தீர்க்கதரிசியா இருந்திருக்கலாம், வேற என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ அவர்கள் செய்யற ஊழியம் சாட்சி. அதாங்க சொல்றான், என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 2 ஒலிவ மரக்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, 2 விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேயா? இதெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஒலிவ மரக்கன்றுகள் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேலுக்கு 2 அடையாளம் வச்சிருப்பாங்க, ஒன்று அத்தி மரம், ஒன்று ஒலிவ மரம். நல்ல இந்த காரியத்தில் நீங்க விளங்கி கொள்ளணும். வேதத்தில் இஸ்ரவேலை உருவகப்படுத்துவதற்கு, அடையாளப்படுத்துவதற்கு அத்தி மரத்தையும் காட்டுவாங்க, ஒலிவ மரத்தையும் காட்டுவாங்க. அத்தி மரம் என்பது இஸ்ரவேலர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமாகவும், ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாகவும் காட்டப்படுகிறது. இவர்கள் 2 பேரும் ஒலிவ மரக்கன்றுகளாக காட்டப்படுறாங்க. ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு அதன் நடுவில் ஊழியம் செய்ய போறவங்க, அல்லது அந்த கோத்திரத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க என்பதை காட்டுவதற்காக ஒலிவ மர கன்றுகளாக அவர்களை உருவகப்படுத்துறாங்க. 2வது பாருங்க, விளக்கு. விளக்குன்னா உங்களுக்கு தெரியும், தீர்க்க தரிசனம். இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற விளக்கை போல நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த வசனம், இந்த வார்த்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது பேதுருவின் புத்தகத்தில் இருக்குல்ல. இவர்கள் 2 பேரும் விளக்கு தண்டுகளாக நிற்கிறாங்க. அப்படின்னா இது 2ஐயும் கம்பைன் பண்ணி பாருங்களேன். அவர்கள் யூத கோத்திரத்தை சேர்ந்த 2 தீர்க்கதரிசிகள் என்பது இதனுடைய அடையாளம். இவங்க 2 பேரும் இப்ப கர்த்தருக்கு முன்னால, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால ஒலிவ மர கன்றுகளாகவும் விளக்கு தண்டுகளாகவும் நிற்கிறாங்க. இவர்களுடைய வேலை காலம் இப்ப வரப்போகுது. 3.5 வருஷம் பூமியில அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நேரத்தில் 3.5 வருஷம் இவர்கள் வேலை செய்ய போறாங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால், அவனை கொல்லணும்னு நினைச்சாலே அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சித்து போடும். பேசுவாங்க, உடனே நெருப்பு இறங்கி, எலியாவின் காலத்துல வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அங்கே எதிரிகளை பட்சித்து போட்டதோ அதே போல இவங்க சொன்ன உடனே நெருப்பு வானத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். பார்த்தோன்னே பயப்படுவாங்க. அப்ப அவருடைய சத்துருக்கள் யாரா இருக்கும்? கண்டிப்பா அங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்குது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில அவனுக்கு பக்கபலமா இருக்கிறவர்கள் தான் அந்த எதிரிகள். அவன் பார்த்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய ஆட்க மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு இருப்பான் ஜனங்கள் நடுவில். நாங்களும் அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆளுமை செய்கிறவர்கள், நாங்களும் அற்புதம் செய்வோம், வல்லமை செய்வோம் காமிச்சிட்டு இருப்பான்ல. இவர்கள் உடனே இந்த 2 பேர் வந்ததை பார்த்த உடனே கோபம் உண்டு. பாருங்க, நீங்கள் அவர்களை நம்ப வேண்டாம், அவர்களை என்ன செய்கிறோம் சொல்லி நினைச்ச உடனே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற நெருப்பு இவர்களை பட்சித்து போடும். உடனே ஜனங்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இவன் தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த 2 பேர் வர்றாங்க, அவன் வாயிலிருந்து தீ வருதேடா அப்படின்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க. அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். நினைச்சாலே கொல்லப்பட வேண்டும் அவன். இவங்களை அழிக்கணும்னு நினைச்சா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே அப்ப என்ன செய்வாங்கன்னா, இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீங்க நல்லா ஒரு காரியத்தை பாருங்க. இந்த கடைசி நாட்கள்ல
2 ஊழியம் நடத்தப்படுகிறது. ஒன்று, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இல்லையா? அப்ப எழுப்புதல சந்திக்கப்பட்ட 1,44,000 ஊழியர்கள், அப்புறம் எழுப்புதல சந்திக்கப்பட்ட புறவினத்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் இந்த காலத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்ப 2 ஊழியம் நடத்தப்படுகிறது, சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அற்புதம் செஞ்சு காமிப்பாங்க ஜனங்களுக்கு முன்னால. வெறும் தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி? இந்த காலகட்டத்தில் உங்களை ஆளுமை செய்கிற அந்தி கிறிஸ்துக்கு மேலே இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல விதமான வாதைகளிலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மோசேக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதே மாதிரி பாருங்க, தண்ணியை ரத்தமா மாற்றலாம், அவங்க நினைக்கிற நேரத்துல எல்லாம் வாதைகளை கொண்டு வரலாம். அங்க பாருங்க, எகிப்தில் எத்தனை வாதைகள் வந்தது. அது மாதிரி கொள்ளை நோயை கொண்டு வரலாம், வண்டுகளை கொண்டு வரலாம், தவளைகளை கொண்டு வரலாம். தேசம் முழுதும், எகிப்தில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும் அவங்க நினைக்கிற நேரத்திலெல்லாம் வாதைகளை கொண்டு வர அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, அவங்க ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் யாரும் அவர்களை தொட முடியாது. அவங்க அற்புதம் செய்வாங்க, அதிசயம் செய்வாங்க, அடையாளம் செய்வாங்க, முடியவே முடியாது. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 3 வருஷமும் இவர்களை கொல்லுவதற்கு சாத்தானும் அடுத்த திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை பூமிக்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும். அது என்ன செய்தி, என்ன தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு இங்கே சொல்லப்படவில்லை. கர்த்தர் அந்த நாட்கள் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்னன்னு நமக்கு தெரியும். இவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க என்பது நமக்கு தெரியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிஞ்சு போச்சுங்க, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்து நான் சொல்ற காரியத்தை சொல்லப்பான்னு சொன்ன போது நிறைய பேர் சொன்னாங்க, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிந்து விட்டது, இனி தீர்க்க தரிசிகள் கிடையாது, அப்படிலாம் நிறைய பேர் பேசினாங்க. பாருங்க, தீர்க்க தரிசனத்தின் காலம் முடிந்து விட்டதானால் இந்த உபத்திரவ காலத்தில் இவர்கள் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? தீர்க்க தரிசனத்தின் காலம் முடியவில்லை. இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. பூமிக்கு சொல்லப்பட வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. அந்த நாட்களில் பூமி எங்கும் ஒரு ஆவிக்குரிய இருள் சூழ்ந்திருக்கும். அந்த இருளை நீக்கி வெளிச்சம் உதிக்கிற வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து ஆகிய நீதியின் சூரியன் பூமியில 2வது வருகையில வெளிப்படுகிற வரைக்கும் இந்த ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த 2 சாட்சிகள் மூலம் வெளிப்படுத்தப்படும். அதான் நடக்கும். வசனத்தில் அப்படித்தானே சொல்லுது, இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற விளக்குகளை போன்ற அந்த வசனங்களை கவனித்திருப்பது நலமா இருக்கும். பூமி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் இருள், யாரும் கிரியை செய்ய முடியாத கொடிய காலம். அதுல கிரியை செய்ய வைக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படிக்கு இவர்களை அனுப்பி வைக்கிறார். இவங்க இந்த ஊழியத்தை செஞ்சு முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். எல்லா ஜனங்களுடைய இருதயமும் இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கு எதிராக அவனுக்கு ஈக்குவலா அல்லது அவனுக்கு மேல பவர் உள்ளவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி இந்த 3 வருஷம் முடிவில் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள கொன்று போடும். அப்ப எல்லாரும் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தவங்க போச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்தி கிறிஸ்தாங்க பெரிய ஆளு, அந்தி கிறிஸ்தான் பெரிய ஆளு, அவனை எதிர்த்து யாரும் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாங்க, ஒரு 3.5 வருஷம் நான் முடிஞ்சில்ல, அந்த மிருகத்துக்கு முன்னால் நிற்க முடியல, கொன்று போட்டுச்சே அப்படின்னு எல்லாரும் ஒருவரோடு பேசிக்கலாம். சாத்தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பான். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கடக்கும். என்ன செய்வாங்கன்னா, அந்த மகா நகரம் என்று சொல்வது எருசலேம், எருசலேமுடைய தெருக்கள் வீதியிலே போட்டு வச்சிருவாங்க, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு அது வீதியிலே போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா சாத்தானுக்கு என்னன்னா, இந்த 3 வருஷம் என்னை அவமானப்படுத்தி என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி தாங்கள் தான் ஏதோ சுப்பீரியர் பவர் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்களே பாருங்க, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என் கையிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை அதிகாரம் அவர்களை கொன்று விட்டது, இதை பூமியில எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிஸ்
ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால் வெட்டுவாங்க ஆட்களை. ஏன்னா அவன் சாவது மாத்திரம் இல்லை, பார்க்குறவங்களுடைய மனசில் பயம் வரணும். அவர்களை குறித்த பயம் போயிடுச்சுன்னா இந்த ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அவங்கள ஒரு பயத்திலேயே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க என்ன செய்தாலும் என்ன செய்வாங்கன்னா தெருவில் வச்சு வெட்டுறது, ரோட்டில் வச்சு கலவரம் பண்ணுறது, தங்களை ஜனங்களுக்கு முன்னாலே காண்பித்துக் கொள்வது. அது அவருடைய மனநிலை, மனோபாவம். அதே தான் இப்போ சாத்தான் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்டம் காட்டினாங்கல்ல, தங்களுடைய வல்லமை பெருசுன்னு காட்டினாங்கல்ல, பாருங்கள் நாங்கள் அவர்களை கொன்று போட்டு விட்டோம் என்று காண்பிப்பதற்காக எருசலேம் வீதியில் அந்த 2 பேருடைய பாடி அப்படியே கிடக்கும். அதுதான் வேதம் சொல்லி, விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அது உண்மையிலே சோதோம் அல்ல, உண்மையிலே அது எகிப்தும் அல்ல என்று ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அது எருசலேம் தான். நீங்கள் வேதத்தில் இன்னும் பல இடத்துல படிச்சீங்கன்னா எருசலேமை சோதோம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க, எருசலேமை சில இடங்களில் எகிப்து என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்தந்த தேசத்திலிருந்து சில தன்மைகள் எருசலேமிலே பிரதிபலித்த போது அந்த பேர் சொன்னாங்க. சோதோம் மாதிரி பாவம் பெருகின போது எருசலேமை சோதோம் என்றும், எகிப்து மாதிரி மந்திரவாதங்களும் பிசாசின் காரியங்களும் பெருகின போது எருசலேமை எகிப்து என்றும் அடையாளப்படுத்தினாங்க. என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே. அப்ப இதை வச்சோன்னே தெரிஞ்சிச்சு நமக்கு அது என்ன ஊருன்னு. அது என்ன ஊர்? கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டது எருசலேம் நகர வாசலுக்கு வெளியே அவர் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எருசலேம் ஜனங்களிலும் கோத்திரத்திலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படியே போட்டு வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காமிப்பான். இது இப்பெல்லாம் ரொம்ப நடைமுறையில் சாத்தியமான ஒன்று. உலகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் வாட்ஸ்அப்பில், அப்புறம் டிவியில், எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தி விடலாம். இப்போவே அப்படி தான் நடக்குது. என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை ட்ரெண்ட் ஆக்கிறாங்க, வைரல் ஆக்கிறாங்கல்ல. அது மாதிரி 3 நாள் அதை அப்படியே வச்சுருப்பாங்க, அப்படியே காமிச்சிட்டே இருப்பான். பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். பாருங்கள் அந்த பாடி அப்படி கிடக்கு, இப்படி கிடக்கு சொல்லி அவனை கேலி பண்ணுவது, அவர்களை கிண்டல் பண்ணுவது, எழுந்து வா அப்படின்னு சொல்றது, எங்கே உங்கள் அற்புதங்கள் என்று சொல்லுவது, இதெல்லாம் காட்டி 3 நாள் வரைக்கும் அதை பார்ப்பாங்க. அவர்கள் உடலை கல்லறையில் வைக்க விட்டார்கள். அப்போ ஒரு கூட்டம் பேர் சொல்லுவாங்க, என்னங்க எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மனிதர்கள், அவங்களை அடக்கமாவது பண்ணுங்க, இப்படி போட்டு அவர்களை ஒரு காட்சி பொருளாய் வைத்துக்கிறேன்னு சொன்னா அவர்களை அடக்கம் பண்ண ஒட்டாது இருப்பார்கள். அப்ப யார் இவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஊழியர்கள் தான் அந்த முயற்சி பண்ணுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுடைய மனிதர்கள் என்று அவங்களுக்கு தான் தெரியும். அவர்களை கல்லறையில் வைக்க விட மாட்டான், அதுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டான். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதி அனுப்பிக்கிடுவாங்களாம். ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாடு, பார்த்தீங்களா, நம்ம ஆட்சிக்கு எதிராக பேசினா ஆள் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி இவர் அவருக்கு கிஃப்ட் கொடுக்க, அவர் இவருக்கு கிஃப்ட் கொடுக்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. 3.5 நாளுக்கு பிறகு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. சாத்தான் முட்டாளுங்கிறது. கல்லறையில் வைக்க விட்டுருந்தா ஏதோ ஒரு இடத்துல கல்லறையிலிருந்து அவர்கள் உயிர் தெளிந்து போயிருப்பாங்க, தெரியாம போயிருக்கும். காட்சி பொருளாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள், எந்திரிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப இந்த காட்சியை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான ஒரு பெரிய சப்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அதை பார்த்தார்கள். பார்த்தீங்களா, பூமியின் குடிகளுக்கு முன்னால ஒரு பெரிய அற்புதம் காட்டப்பட்டது. இது வந்துச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இது ஏன் கர்த்தர் 3.5 நாள் அவர்களை காட்சி பொருளாக வைத்து எல்லாருடைய கண்களும் பார்க்க அவர்களை உயிர்த்தெழ வைத்தார் அப்படின்னு கேட்டா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற செய்தியை கர்த்தர் ஒரு சாட்சியாக எல்லாருக்கும் முன்னாலே போய் சொல்லிட்டார். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிக்கப்படுவாங்க. சில சமயங்களில் ஒரு அற்புதங்களை ஜனங்கள் காண்கிறதுனால மனம் மாறி கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுவாங்க. பாருங்க, அது 2 சம்பவமே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா சுவிசேஷம் சொல்லல, எலியா ஒரு அற்புதம் செய்து காண்பித்தார். யாரையும் ஆல்டர் கால் கொடுக்கல. பார்த்தீங்களா, கர்த்தர் தான் தெய்வம்,
அப்படின்னு சொல்லலாம் ப்ரூஃப் எல்லாம் பண்ணல, பிரசங்கம் பண்ணல. அவர் ஒரு அற்புதம் செய்து காண்பித்தார். கர்த்தரே தெய்வம் என்று ஒரு பெரும் திரள் கூட்டம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. அதே மாதிரி தான் இந்த 2 சம்பவம் இங்கே நடக்கிறத பார்க்கிறோம். ஒரு கூட்டம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷம் அறிவித்து ரகசியமா நிறைய ஜனங்களை கர்த்தருக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே அடியா போட்டு ஒரு அற்புதம் செய்வதன் மூலம் நிறைய பேருடைய இருதயம் மேலே ஏறி வாருங்கள் ஒரு சத்தம் கேட்குது வானத்திலிருந்து. அப்ப தேவன் இருக்கிறார் என்பது நிரூபணமாச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கொல்ல முடியாது, மரித்தாலும் அவர்கள் பிழைப்பான் என்ற செய்தி அவங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு. அவர்கள் பரலோகத்துக்குள்ள சேஃபா போயிட்டாங்கன்னு சேர்ந்தாச்சு. எல்லா செய்தியும் விசிபிளா பார்த்துட்டாங்க. இனி வேற என்ன சாட்சி வேணும்? பாத்தீங்களா? அப்ப இதன் மூலம் ஒரு பெரும் திரள் கூட்டம் கர்த்தரிடத்திலே திரும்புவாங்க. இதெல்லாம் ஒண்ணு, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு நடுவில் எழும்பின 1,44,000 ஊழியர்களுடைய செய்தியின் மூலம், அவர்கள் செய்த அற்புதங்கள் மூலம். 2வது, இந்த சாட்சிகள் செய்த அடையாளத்தின் மூலம் ஒரு பெரும் திரள் கூட்டம் பேரு பூமியிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுவாங்க. அப்ப இதுதான் ஒரு பெரிய அமௌண்ட் கூட்டத்தை, ஒரு பெரும் திரள் கூட்டத்தை கர்த்தருடைய குடிமக்களாக, இவங்க தான் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த இவ்வளவு பெரிய திட்டம். ஏன்னா இயேசு இந்த முறை இறங்கி வரப்போவது ஒரு ராஜாவாக இறங்கி வரப்போகிறார். அவர் ராஜாவா இந்த பூமியில ஆளுமை செய்யணும்னா அவருக்கு ஆளுமை செய்வதற்கு குடிமக்கள் வேணும். இவன் இந்த 7 வருஷத்துல அவன் செய்யறதெல்லாம் வாய்த்து எல்லா ஜனங்களை மிரட்டி திரட்டி எல்லாத்தையும் தன்னுடைய கைப்பாவைகளாக மாற்றி அடையாளம் போட்டு வச்சுட்டா இயேசு வரும்போது ஒரு 10 பேர் 15 பேரை வச்சு எப்படி இந்த பூமியை ஆளுமை செய்வது? அதனால சாத்தான் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம அதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருப்போம். அடையாளம் போடுவான், முத்திரை போடுவான். ஆனா கர்த்தர் பாருங்க, வேறொரு விதத்துல தனக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. நல்லா பாருங்க, 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும், இது முத்திரை உடைச்ச போது நடக்கல. 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதான் இது. இதுல என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுது பாருங்க. வேதத்தில் நம்ம பார்த்தோம் 6 முத்திரைகள் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 7வது முத்திரை இன்னும் உடைக்கல. 6 முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் நடுவுல ஒரு சம்பவம் இடைச்செருகலாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில். அதுதான் இது. இதுல என்னென்ன எல்லாம் இருக்கு தெரியுமா? அதுல காட்டப்பட்ட இந்த சம்பவம் இதுக்கு முத்திரைக்கு சம்பந்தம் இல்லை. இந்த 2 முத்திரைக்கு நடுவுல காட்டப்பட்ட சம்பவம். இதுல சில காரியங்கள் இருக்கு. 6ஆம் முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையில் நடைபெறும் காரியங்களாக காட்டப்பட்டிருக்கும் சில சம்பவங்கள் வேதத்துல. 1, இஸ்ரவேல் கோத்திரத்தார் முத்திரையிடப்படுவது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1 to 8 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல வாசிச்சோம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்கமா ஒரு 2-3 எபிசோட்ல உங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் முத்திரையிடப்படுவது. 2வது ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9 to 12 வரைக்கும் உண்டான வசனம். 3வது சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து செய்கிற காரியங்கள். அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13 to 17 வரைக்கும் உண்டான வசனங்கள். அப்ப இந்த 7வது அதிகாரத்தை 3 பிரிவா நீங்க பிரிக்கலாம். அது 7வது அதிகாரம் 1 to 8 வரைக்கும் ஒரு பார்ட் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 9 இந்த 12வது வசனம் வரைக்கும் ஒரு பார்ட். அடுத்து 13வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் ஒரு பார்ட். 3 சம்பவம். முதல் சம்பவம் இஸ்ரவேலர்கள் முத்திரையிடப்படுவதையும், 2வது சம்பவம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும், 3வது சம்பவம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள் பற்றியும் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முதல் சம்பவத்தை பத்தி நம்ம நல்லா பார்த்துட்டோம். 2வது சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9 to 12 வரைக்கும் உண்டான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை சிங்காசனத்துக்கு முன்னால போய் நிற்கிறதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்களேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும்
பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கும் போது இவைகளுக்கு பின்புன்னு போட்டிருக்கு. இவைகளுக்கு பின்புன்னு வந்தா நீங்க கேள்வி என்ன கேட்கணும்? எவைகளுக்கு பின்புன்னு கேட்கணும். எவைகளுக்கு பின்பு? இந்த யூத கோத்திரத்தார், இஸ்ரவேல் கோத்திரத்தார் முத்திரையிட்டு தீர்க்கப்பட்ட பின்பு. அப்படின்னா இந்த எழுப்புதல் திட்டத்துல நம்முடைய பார்ட்டை நம்ம முடிச்ச பிறகு, இவர்கள் முத்திரையிடப்பட்டு தீர்த்த பின்பு என்ன நடக்குது? சகல ஜாதியிலும் கோத்திரத்திலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரள் கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இவங்களை எல்லாம் அப்ப எல்லாரையும் எடுத்துட்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னால வச்சுட்டாங்க. அதுதான் ரேப்சர், அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். கர்த்தர் அவர்களை எடுத்து கொண்டு போய் எங்க விட்டாரு? நேரா சிங்காசனத்துக்கு முன்னால விட்டாரு. அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து, நமக்கு அந்த உயிர் தெழுந்து அங்க மேல வானத்துக்கு போனவர்களுக்கும் உயிரோடு இருந்து ஒரு பரவசம் அடைந்து அந்த மேகத்தின் மேல ஏறி போனவங்களுக்கும் அந்த அதிர்ச்சி தாங்கவே முடியல. அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவர்களை அப்படியே அங்கிருந்து மேல கொண்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு வந்து விட்டாங்க. அவர்கள் மகா சத்தமாய், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்ப இது என்ன நடக்குதுன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது மாத்திரம் தான் நம்ம பார்த்தோம். எக்கால சத்தம் கேட்கும், இயேசு மத்திய வானத்தில் நிற்பார். அந்த சத்தத்தை கேட்ட கல்லறையில் இருக்கிறவங்க முதல்ல எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உயிருள்ளவர்கள் எல்லாம் ஏறி போவாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத இந்த இடம் சொல்லுது. இவரை எடுத்துக்கொண்டே மேகத்தில் வச்சிருக்க போறதில்லை. அவர்களை அங்கிருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு விட்டாங்க. அது விட போறதுக்கு முன்னால அவர்கள் கைகளிலே ஒரு குருத்தோலை கொடுக்கப்பட்டது. எல்லாம் குருத்தோலை பிடிச்சு நிற்கிறாங்க. அது என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டாங்க. அதனுடைய ரகசியம் என்ன? அங்க அவர்களுக்கு என்ன வேலை? அங்கே அவங்க என்ன செய்வாங்க? இதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. நாம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது இதற்குண்டான காரியங்களை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.